Hello viewers, நான் உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ரோஸ் பிளான்ட்டோட மெயின்டெனன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் அடிப்படையான விஷயம், செடிகளுக்கு கீழே தேவையில்லாத கிளைகள் வளர்ந்து இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிங்க. அந்த ப்ராசஸ் பேர் வந்து ஹேண்ட் வீடிங். இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சாயில் கம்பேக்ஷன். என்னோட செடியோட மண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. என்னோட விரல் கூட வந்து நுழைக்க முடியல, அந்த அளவுக்கு என்னோட மண்ணு வந்து ஹார்டாக இருக்குது. அது எதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ் பண்ணும்போது உங்களோட மண்ணோட நியூட்ரிஷனும் மைக்ரோ ஆர்கானிசமும் கம்மியாயிடும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும்போது உங்களோட சாயில் வந்து ஹார்ட் ஆகிடும். இதை சில பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது ஒரு கெமிக்கல் காம்பனன்ட். ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நீங்கள் மண்ணுக்கு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட மண் வந்து உடனடியாக லூஸ் ஆகிடும். அது ஒரு டெம்பரரி ரிசல்ட் தான். திரும்ப 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட மண் வந்து திரும்ப ஹார்ட் ஆகிடும். திரும்ப ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து மண் லூஸ் ஆகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களோட மண் வந்து ஃபுல்லாக கெமிக்கலாக ஆகிடும். அந்த மண்ணில் எதுவுமே வளர வைக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாதீங்க. என்னோட மண் பழையபடி வந்து எப்படி கொண்டு வருது, சாயில் ஏரேஷன் பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்டோ சாம்பலும். வெர்மி கம்போஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம பூமிக்கு போடும்போது பூமியில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்லாம் வேகமாக மல்டிப்ளை பண்ணோம். இந்த சாம்பல் என்ன வேலை செய்யுதுன்னா, நம்ம டாஸ் பண்ணினுக்கும் போது நம்ம மண்ணில் பார்த்திங்கன்னா எறும்புகள்லாம் ஓடும்போது நம்ம காலெலாம் கடிக்கும். காலில் வந்து அந்த சாம்பல் பூசிங்கன்னா அந்த காரத்தன்மைக்கு வந்து எறும்புகள் வராது. அதே சமயத்தை நீங்கள் வந்து மண்ணோட சேர்த்து வந்து டாஸ் பண்ணும்போது மண்ணோ சாம்பலோ கலந்து அந்த மண் வந்து காரத்தன்மையாகிடும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த காரத்தன்மைக்கு இந்த எறும்புகள்லாம் வந்து இடமாற்றம் செய்யும். இந்த சாயில் ஏரேஷனோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அட்மாஸ்பியருக்கு இருக்க ஏரெல்லாம் நம்ம தோண்டும் போது உள்ள வந்து இந்த காற்று வந்து பூமி துளைகளுக்குள்ள போய் பூமியில இருக்க ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா செடியோட வேறு வேகமா வளர தூண்டும். செகண்ட் ப்ராப்ளம் வாட்டர்லாகிங். மழை காலத்துல உங்களோட செடி கீழே வந்து தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா மண் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப வெட்டாயிடும். ஈரமா ஆகும்போது என்னென்ன டிசீஸ் வருதுன்னா ரூட் ராட் டிசீஸ் வருது, பிளாக் ஸ்பாட் டிசீஸ் வருது. இந்த பிளாக் ஸ்பாட் டிசீஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, இனிஷியல் ஸ்டேஜ் உங்களோட லீஃப் வந்து எல்லோ பேச்சஸாக இருக்கும். நாட்கள் போக போக உங்களோட எல்லோ பேச்சஸ் வந்து ப்ரௌன் ஆகிடும். மெச்சூர் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் வந்து கருப்பு புள்ளியாயிடும். அதுதான் வந்து பிளாக் ஸ்பாட் டிசீஸ் சொல்கிறாங்க. இந்த டிசீஸ் வந்து செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சரி, இந்த டிசீஸ் வந்து என்னோட செடிக்கு வந்து எப்படி வராமல் தடுக்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் உங்களோட செடிக்கு வந்து வடிகால் அமைக்கணும். ரெண்டாவது விஷயம், என்னால் அமைக்க முடியாது என்ன செய்யறதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக சன்லைட் வந்து அந்த தண்ணி மேலே பட்டு அது எவாப்ரேட் ஆனால் மட்டும்தான் உண்டு. இப்போ என்னோட மண்ணில் வந்து எந்த தண்ணியும் இல்லை. தண்ணி இல்லாத சமயத்து பார்த்தீங்கன்னா செடி சுற்றிலும் வந்து சாம்பல் போட்டு மண் போட்டு மூடிடுங்க. சாம்பல் பொட்டாசியம் இருக்கிறதுனால உங்களோட எல்லோ கலர் இருக்க லீஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலராக மாறிடும். தேர்ட் ப்ராப்ளம் டைபேக் டிசீஸ். இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, உங்களோட செடி வந்து இப்போ தான் நீங்கள் பர்ன் பண்ணிக்கிங்க. அதாவது இப்போ தான் உங்களோட செடி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணுறது பொட்டானிக்கல் டேர்ம் பார்த்தீங்கன்னா பர்னிங் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 180 டிகிரி நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்க. மழை பெய்யும் போது அது மேலே தண்ணி வந்து அந்த ஸ்டெம் மேலே தேங்கி நின்றுச்சுன்னா காற்றில் இருக்க ஃபங்கஸ் போர் வந்து அது மேலே உக்காந்துன்னா அது வந்து தானாகவே ஜெர்மினேட் ஆகும். ஜெர்மினேட் ஆகும்போது நீங்கள் வந்து பார்க்கலாம் உங்களோட ஸ்டெம் வந்து ப்ரௌன் கலராக மாறின்னு வரும். எட்ஜிலேருந்து ப்ரௌன் கலராக மாறின்னு வரும். கீழே வரைக்கும் வந்து ரூட் வரைக்கும் போகும். அப்படி போகும்போது ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட செடி வந்து கண்டிப்பாக செத்துடும். ப்ரௌன் கலர் ஸ்டெம் பார்த்தாலே அது ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிடுங்க. இது எதனால் வருதுன்னா பேட் ப்ரூனிங் டெக்னிக். அதாவது 45 டிகிரி ஆங்கிள் வச்சு வெட்டாமல் ஏதோ தானோ நீங்கள் வெட்டினீங்கன்னா இந்த டிசீஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் கட் பண்ணுற டூலு நீங்கள் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிக்க மாட்டீங்க. நீங்கள் கட் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்க மாட்டீங்க. அதுதான் பொட்டானிக்கல் டேர்ம் வந்து சொல்லுவாங்க. ஸ்டெர்லைஸ் பண்ணிக்க மாட்டீங்க. க்ளீன் பண்ணாத அந்த சமயத்து தான் முன்னாடி வந்து நீங்கள் ஒரு செடிக்கு வந்து
பாயிண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடி வந்து ஏதாச்சும் டிசீஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே வந்து அந்த கத்திரிக்கோலை வந்து அடுத்த செடிக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அந்த செடியோட டிசீஸு டிரான்ஸ்மெண்ட் ஆகும். 4th ப்ராப்ளம் ரோஸ் சக்கர் இல்லைன்னா சக்கர் கேன் சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு தெரியும். இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, உங்களோட ரோஸ் பிளான்ட்டு 7 லீஃப் இருக்கும். உங்களோட ஸ்டெம் பார்த்தீங்கன்னா பேல் க்ரீன் கலராக மாறி இருக்கும். இந்த சக்கர் வந்து எந்த இடத்துல வளருது தான் இந்த 3 வகையை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சக்கருக்கு வந்து மீனிங் வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த ரோஸ் பிளான்ட் போகக்கூடிய நியூட்ரிஷன்லாம் இந்த தேவையில்லாத கிளைகள் வந்து உறிஞ்சி எடுக்கும். அந்த ரோஸ் பிளான்ட் வளர விடாம செய்யும். ப்ளஸ் வந்து அந்த தேவையில்லாத கிளைகள் வந்து நல்லா வளர்ந்துன்னு போகும். அந்த கிளைகள் பேரு தான் வந்து சக்கர் சொல்றாங்க. இந்த 2 டைப் பார்த்தீங்கன்னா ட்ரூ சக்கர். நான் சொன்ன முன்னாடி இருக்க மீனிங்கு. இந்த ட்ரூ சக்கர் வந்து மல்லி செடியில் இப்போ நான் காட்டுறேன். ட்ரூ சக்கர் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா செடியோட டிராஃப்ட் கீழே வளரும், அதாவது மண்ணுக்கு கீழே வளரும். 3rd டைப் வந்து ஃபால்ஸ் சக்கர். இந்த சக்கர் பார்த்தீங்கன்னா ரோஸ் பிளான்ட்டோட நியூட்ரிஷன் உறிஞ்சி எடுக்காது. அது பதிலாக என்ன செய்யும்னா ரோஸ் பிளான்ட் இருக்க குணாதிசயங்களாம் அதுவும் வந்து பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ரோஸ் பிளான்ட் பூக்குதுன்னா அதுவும் பூக்க செய்யும். ஃபால்ஸ் சக்கரும் வந்து பூக்க ஆரம்பிக்கும். சரி, இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம் ஃபால்ஸ் சக்கர் எப்படி இருக்கும்னு. அதாவது நான் இந்த ரோஸ் பிளான்ட்டு பூமிக்கு வைக்கும் போதே வந்து டிராஃப்டும் சேர்த்து நான் கீழே வச்சிட்டேன். அதனால் உங்களால் பார்க்க முடியாது. அந்த டிராஃப்ட்டுக்கு மேலே தான் இந்த ஃபால்ஸ் சக்கர் வளருது பாருங்கள். டிராஃப்ட்டு பூமி கீழே இருக்குது, டிராஃப்ட்டுக்கு மேலே வந்து இந்த ஃபால்ஸ் சக்கர் வளரும். 1 2 3 4 5 ஃபால்ஸ் சக்கர் நீங்கள் பார்க்குறீங்க. இதோட முட்கள்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். எதோட கம்பேர் பண்ணும்போதுன்னா இந்த ரோஸ் பிளான்ட்டோட முட்கள் விட இந்த ஃபால்ஸ் சக்கரோட முட்கள் கம்மியாக இருக்கும். இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு என்னென்ன ஊட்டச்சத்து கொடுக்கலான்னா, நீங்கள் வந்து ஹியூமிக் ஆசிட் கொடுக்கலாம். இப்போ காம்போஸ்ட் வந்து நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கல்ல, நீங்கள் வந்து டெய்லியும் வந்து தண்ணி தெளிச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவீங்களா. மிக்ஸ் பண்ண தண்ணி வந்து கீழே ஒரு டப்பு நீங்கள் வச்சுருப்பீங்களா, அந்த டப்பில் வந்து அந்த கருப்பு கலர் தண்ணி தான் ஹியூமிக் ஆசிட்க்கு நிகரானது. அந்த காம்போஸ்ட் வாட்டர் வந்து நீங்கள் வந்து டைல்யூட்டாக தான் நீங்கள் ஊற்றணும். நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட்டாக வந்து செடிக்கு வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. செடி வந்து கருகருக்கு வாய்ப்புகளுக்கு வாட்டர் கலந்து செடிகளுக்கு வந்து டைல்யூட் பண்ணி ஊற்றுங்க. இந்த வீடியோலேருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன். See you in the next video. Ta-da! Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. And on we'll go. Through the highways, till my shadow turns to sun rays. And